அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இந்திய புவி அறிவியல் அமைச்சகம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதன் செயலாளர் ரவிச்சந்திரன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் அதிநவீன வசதிகளுடன் கடலோர மற்றும் கடல்சார் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டு இருப்பதாக பாராட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கணக்கில் வராத ரொக்கத்தை வைத்திருந்த சார் பதிவாளரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கரடிக்குளத்தைச் சேர்ந்த தபால் துறை ஊழியர் சாக்ரடீஸ் தனது சொத்துக்களை மகன் பெனாஷாவிற்கு தானமாக கொடுக்க ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஆனால் இதற்காக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சாக்ரடீஸ் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதன் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த அவர்கள் சார் பதிவாளர் பிரகாஷ் மற்றும் தற்காலிக பணியாளரிடம் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலில் ஆனி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் அங்காள பரமேஸ்வரி காமாட்சியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனை பூசாரிகள் தோளில் சுமந்து வடக்கு வாயில் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வந்து ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடல்களை பாடினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அங்காளம்மனை வழிபட்டனர். பிரிட்டன் தேர்தலில் 8 தமிழர்கள் போட்டியிட்ட நிலையில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த உமாகுமரன் வெற்றி பெற்றுள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் எம்பியாக ஒரு தமிழர் முதல் முறையாக நுழையும் நிலையில் இந்த தேர்தலில் மற்ற தமிழர்களின் நிலை என்னென்ன என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இலங்கை போரால் சொந்த மண்ணையும் உறவுகளையும் இழந்து தாய்நாட்டை விட்டு பிரிந்து லண்டனில் தஞ்சமடைந்த இந்த உமா குமரன் தான் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் முதல் தமிழர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 107 வேட்பாளர்களும் போட்டியிட்ட நிலையில் 8 தொகுதிகளில் தமிழர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் முக்கிய கட்சிகள் அனைத்திலும் குறைந்தது ஒரு தமிழராவது இடம் பெற்றிருந்தனர். அதில் லண்டனின் ஸ்ட்ராட்ஃபோர்ட் போ தொகுதியில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட உமாகுமரன் 44.1%, அதாவது 19,145 வாக்குகளுடன் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இலங்கை உள்நாட்டு போரின் போது அகதிகளாக உமாகுமரனின் பெற்றோர் லண்டனில் தஞ்சமடைந்த நிலையில் அவருக்கு தொழிலாளர் கட்சியின் எம்பி ஜெரமி கோர்பின் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அக்கட்சியால் ஈர்க்கப்பட்ட உமாகுமரன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அக்கட்சியில் பணியாற்றி வருகிறார். வழக்கறிஞரான உமாகுமரன் தேசிய சுகாதார சேவை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பாக ஐநாவுடன் பணியாற்றி உள்ளார். லண்டன் மேயருடன் இணைந்து தங்கள் பகுதிகளில் பள்ளிகளில் இலவச உணவு திட்டம், புதிய கவுன்சில் வீடுகள் திட்டம் உள்ளிட்டவற்றில் தனது பங்களிப்பை அளித்துள்ளார். 2010 மற்றும் 2013ஆம் ஆண்டு தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்த உமா 3வது முயற்சியில் வெற்றியை கண்டுள்ளார். அதே சமயம் சவுத் அண்ட் ஈஸ்ட் மற்றும் ரோச்ஃபோர்ட் தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழரான கவின் கரன் தொழிலாளர் கட்சி வேட்பாளர் பயோ அலபாவிடம் தோல்வியடைந்தார். வெறும் 4000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் 2ஆம் இடத்தை பிடித்தார். எப்சம் மற்றும் ஈவல் தொகுதியில் ரிஃபார்ம் யூகே கட்சி சார்பில் போட்டியிட்ட மயூரா செந்தில்நாதன் 5795 வாக்குகளுடன் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். எல்லையோரம் உள்ள ஹம்பிள்வேலி தொகுதி கன்சர்வேட்டிவ் கட்சி பக்கம் சென்ற நிலையில் அங்கு தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட டேவினா பால் 8753 வாக்குகளுடன் 3ஆம் இடத்தை பிடித்தார். ஹமர்ஸ்மித் அண்ட் சிஸ்விக் தொகுதியில் கிரீன் கட்சி சார்பில் போட்டியிட்ட நரணி ருத்ரராஜன் 4468 வாக்குகளுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்.
ஸ்டைலி பிரிட்ஜ் அண்ட் ஹைட் தொகுதியில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அங்கு போட்டியிட்ட தமிழரான கமலா குகன் 1080 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இதனால் அவர் 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். சென்னையில் பிறந்த கிருஷ்ணி ரேஷகரோன் சட்டன் அண்ட் சீம் தொகுதியில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட நிலையில் 3வது இடத்தை பிடித்தார். அதேபோல சீர்காழியில் பிறந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர் பிரிட்டனில் கம்ப்யூட்டர் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவர் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி சார்பில் குரோய்டன் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அந்த தொகுதியில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் ஜாகிர் ஹுசேன் 3667 வாக்குகளுடன் 4வது இடத்தை பிடித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்து 100க்கும் மேற்பட்டோர் சட்டம் பயில தூணாக இருந்தவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணன் என்பவரின் மகனான ஆம்ஸ்ட்ராங் பள்ளிக்கால முதலே அரசியலில் ஆர்வமுடையவராக இருந்துள்ளார். அவர் வசித்து வந்த பகுதி முழுவதும் திராவிடர் கழகத்தில் இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் சிறுவயதிலிருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அதனால் இயல்பாகவே அரசியல் ஆர்வமும் இருந்தது. விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் லட்சியத்துடன் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார். 2000ஆம் ஆண்டு முதல் ஆம்ஸ்ட்ராங் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். முதலில் பூவை மூர்த்தியின் தலைமையை ஏற்று புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்தார். பின்னர் பூவை மூர்த்தி மறைவுக்கு பிறகு அக்கட்சியிலிருந்து விலகி தனித்து செயல்பட்டு வந்தார். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் 2006ஆம் ஆண்டு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதே ஆண்டு சென்னை மாநகராட்சியின் 99வது வார்டில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வானார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போதுதான் ஆம்ஸ்ட்ராங் பிரபலமடைந்தார். 2007ஆம் ஆண்டில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து மாயாவதியை சென்னை அழைத்து வந்து அமைந்த கரையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தியதன் மூலம் அவர் மேலும் புகழ் பெற்றார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 4004 வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் பெற்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக தொடர்ந்து 17 ஆண்டுகள் இருந்து வந்தார். தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கென்று குறிப்பிட்ட செல்வாக்கை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங். பல வழக்குகளை எதிர்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தன் மீது நிலுவையில் இருந்த பெரும்பாலான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நீட் எதிர்ப்பு, தூய்மை பணியாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை ஆம்ஸ்ட்ராங் முன்னெடுத்தார். ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டம் படிக்க உதவினார். ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்டோருக்கு சட்டக்கல்லூரிகளில் சட்டம் படிக்க உதவி வந்தார். பட்டியலின மக்களின் சமூக விடுதலை, கல்வியின் அவசியம், அவர்களுக்கு அரசியலமைப்பு அளித்துள்ள உரிமை ஆகியவற்றை மேடைகளில் முழங்கியவர் ஆம்ஸ்ட்ராங். தமிழ்நாட்டில் தலித் அரசியலை தீவிரமாக பேசிய ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரிய வழியில் பௌத்த மதத்தை தழுவி பௌத்த நிகழ்வுகளை முன்னெடுத்தார். தலித் அரசியல் இயக்கங்கள் நடத்திய பௌத்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசினார். சென்னை பெரம்பூரில் தான் வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் பௌத்த விகாரம் ஒன்றை கட்டியவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க. ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும், சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நாளை சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாயாவதி, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் கடின உழைப்பாளியும் அர்ப்பணிப்புள்ள தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகம் முழுவதும் சோகத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தடுக்கப்படுவதற்கு அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மிகவும் சோகமான இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நாளை காலை சென்னை வந்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்தவும் பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் மாயாவதி தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் பெரம்பூரில் உள்ள தெருக்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் வீடு, அலுவலகம் உள்ள டேங்க் லிங்க் ரோடு மற்றும் டேங்க் ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.